தேவ ஊழியர் சுசேதரை பின் வானரவள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரைஸ்லோட்டையா. ஆமேன். கத்தருடைய கிருபையால் சுகமாக இருக்கிறோம். கத்தர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக, வேத பாடத்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, அனுதினமும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே, அந்த கிருபையின் பொற்கரத்துக்குள்ளே நம்மை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இந்த வேளையில் நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷித்த விதமாக இதற்கு முன்பாக உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அன்பு ஊழியர் பாஸ்டர் ஆபிரகாம் ஐயாவுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே அவருடன் கூட இந்த நாட்களை நடத்தி இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு எதை பேச வேண்டும் என்று இந்த நாட்களை நீர் பேசும்படி, அவரோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அடியேனையும் இந்த நாட்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்த்தோம். ஆனா இன்றைய நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கே 3 யோவான் 3ஆம் அதிகாரம் இந்த நாட்களிலே 3 யோவானிலே 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள். உன்னுடைய அதாவது அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன். என்னென்றால் பாருங்கள், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இங்கே யோவான் இந்த இடத்திலே பாருங்கள் சபைக்கு எழுதுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் அவர்களை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே. அதாவது யாருக்கு பிரியமானவன்? அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேலின் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அதாவது பிரியமானவனே, உன்னுடைய வேண்டுதல்கள் இந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் இங்கே இந்த யோவான் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை எழுதுகிறதன் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவராலே அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்பதைத்தான் அவர் அந்த ஆதாரத்திலே அந்த காரியத்திலே வைத்துத்தான் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், முதலாவது உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆத்துமா எப்படியாக இருக்கிறது? இந்த ஆத்துமா இந்த நாட்களில் எப்பொழுதும் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமா இந்த நாட்களிலே பாருங்கள், ஒரு நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே வியாகுலப்படுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால், நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால், அங்கே அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் உங்களுக்காக இன்னுமாய் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அதாவது வேதம் சொல்லுகிறது, சகோதரரே வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது அங்கே என்ன எப்படியாக இருந்தது? எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்த அந்த சத்தியத்திலே இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே, நாங்கள் அவர்களை பார்க்கிற வேளையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். அதாவது இந்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் நினைக்கிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களில், அதாவது மல்யுத்த வீரனாக இருந்த அமெரிக்கா தேசத்தைச் சேர்ந்த ஹோல்க் ஹோகன் என்று சொன்னவர் கடந்த 23ஆம் ஆண்டு அங்கே இந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்றார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் கிறிஸ்தவ நாடா இருந்தாலும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல பாருங்கள், அவர் அந்த சாட்சியை சொல்லுகிறார். நான் ஞானஸ்நானம் பெற்றது நாட்களே, அதாவது எனக்கு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனால் அவர் கடந்த சில கிழமைக்கு முன்பாக அவர் இந்த நாட்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மரித்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், நான் அதையும் சொல்லுகிறேன் என்றால், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த நாட்களை பாருங்கள், அந்த சொற்ப நாட்கள் அனுபவித்து இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையும் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் ஒரு பெரிய ஒரு விடுதலையும் இந்த நாட்களை கொடுத்ததை அவர் அந்த இடத்திலே ஒரு சாட்சியாக சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய அந்த ரட்சிப்பு வருகிற வேளையிலே அந்த ரட்சிப்பின் நிமித்தம் தான் அந்த ஆத்மா என்ன செய்யுமாம், மகிழ்ந்து கலிகூறும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆத்மாவிலே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இருந்தால், ஆத்மாவிலே ஒரு சந்தோஷம் இருக்குமா இருந்தால், அந்த ஆத்மாவிலே ஒரு விடுதலை இருக்குமா இருந்தால், மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களே இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு பாருங்க, அங்கே மரியாளும் அங்கே எலிசபெத்தும் சந்திக்கிற வேளையிலே அவர்கள் இருவருடைய ஆத்மா அந்த நாட்கள் என்ன செய்கிறது, மகிழ்ச்சி அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகள் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானரும் காரியங்களை பார்க்கிற வேளையில், ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் அந்த ஆத்மாவிலே ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதே காரியத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வயசான ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக, அவருடைய வருகை இந்த நாட்களிலே அவருடைய ரட்சணியத்துக்காக அந்த நாட்களை காத்திருந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அவரை தூக்கி இந்த நாட்களே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆத்மா அந்த நாட்களை மிகவும் சந்தோஷப்படுகிறது. ஆனாலும் அடுத்த பகுதியில பாருங்கள், ஒரு காரியத்தை மரியாளுக்கு சொல்லுகிறாள், உன்னுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த இடத்துல என்ன இருக்கிறது, ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், மரியாளும் யோசேப்பும் சந்தோஷமாய், ஐயோ எங்களுக்குள்ளே கிறிஸ்து இந்த உலக ரட்சகர் பிறந்திருக்கிற, அதே வேளையிலே இரண்டாவதாக நமக்கு ஒரு குழந்தை இந்த நாட்களை பிறந்திருக்கிறார் சந்தோஷத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலும், அவள் ஆலயத்துக்கு அந்த விருத்தசிலிருந்து கொண்டு வருகிற வேளையிலே பாருங்கள், இந்த காரியத்தை அவர் சொல்லுகிற வேளையிலே அவள் மரியாளுடைய இருதயத்திலே இந்த நாட்களில் ஒரு பெரிய அதாவது ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவும் என்று சொன்ன காரியம் ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரே வார்த்தையில இந்த நாட்களை அப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொந்த மகன் அங்கே அடிக்கப்பட்டு கல்வாரியில தொங்குகிறது மட்டுமல்ல, அந்த போர்ச்சோவர்களால் இந்த நாட்களில் அங்கே வீதியிலே இந்த நாட்களை இழுத்து கொண்டு போகிற வேளையிலே அவரை பெற்ற தாயார் இந்த நாட்களிலே எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் ஆண்டவராக இருக்கலாம், ஆனாலும் எப்படியாக இருக்கிற வேளையிலே சாதாரணமாக அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே மரியாள் அதாவது ஒரு மனுஷ உருவத்திலே இருக்கிற மரியாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே வேளையிலே மனுஷ ரூபத்திலே தான் இருக்கிறார். ஆனால் அவர் அந்த நிலத்திலே அந்த பாருங்கள், இந்த நாட்கள் அந்த கரடு முரடான கல்லுகளுக்குள்ளே அவர் விழுகிறார். பாருங்கள், அந்த விழுகிற வேளையிலே பாருங்கள், சரீரத்திலே எத்தனை கல்லு குத்தி இருக்கும், எவ்வளவு காரியம், முழங்கைகள்ல எத்தனை கல்லுகள், இந்த நாட்கள் இரத்தம், இப்படியான சூழ்நிலைகளை பார்க்கிற வேளையிலே, அது மட்டுமல்ல அங்கே அவரை கல்வாரியிலே, அதாவது நாட்கள் அந்த முதலாவது நாள் பாருங்கள், சிலுவை மரணத்துக்கு முன்பாக 7 முறை விசாரித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிபூர்ணமான ஒரு விசாரிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவரை சவுக்காலை அடித்தால் முதுகெல்லாம் இந்த நாட்களில் உழுத நிலத்தை போல் அந்த சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே அதற்கு மேலாக ஒரு வஸ்திரத்தை அதாவது அந்த உடைய அணிந்து இந்த நாட்களை கொண்டு வருகிற வேளையிலே எவ்வளவு ஒரு வேதனை காரியமாக இருக்கும். ரத்தம் கசிந்த அந்த இடத்திலே அந்த உடை அந்த இடத்திலே பாருங்கள் அப்படியே ஒட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. பயங்கரமான வேதனையாக இந்த நாட்களில் எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம். இவை எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே மரியாளுடைய இருதயத்திலே அங்கே சிமியோன் சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலே நினைவுக்கு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த பட்டயம் ஊடுருவும் என்று சொன்ன காரியம் இதுவா என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு யோசனை இந்த நாட்களில் எழும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் இங்கே யோவான் சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால், பிரியமானவனே
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த நாட்களிலே சுகமாய் இருக்கும்படி நான் உனக்காக வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே யோவான் தான் இங்கே சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஏனென்றால் பிரியமானவனே, நீ சகோதரருக்கு அந்நியரும் அங்கே செய்கிற யாவற்றிற்கும் உண்மையா இந்த நாட்களில் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக அங்கே பாத்திரமானபடி அவர்களை நீ இந்த நாட்களிலே வழி அனுப்பினால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்திலே அவர்களுடைய சாட்சியை குறித்து இங்கே இந்த நாட்களில் யோவான் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஆத்மா எப்படியாக அந்த நாட்களிலே வாழ்கிறதோ, அந்த ஆத்மா எப்படியாக சந்தோஷப்படுகிறதோ, அந்த சந்தோஷம் தான் நம்முடைய மனதிலே ஒரு நிறைவாக அந்த நாட்களே இருக்கும். இன்றைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்களுக்குள்ளே, அநேக தனிப்பட்ட மனுஷருக்குள்ளே, அதுவும் 2022-23 இந்த கொரோனா காரியத்திலே பார்க்கிற வேளையில் டிப்ரெஷன், அநேக வாலிபர்களுக்குள்ளே டிப்ரெஷன், அநேக இளம் யுவதிகளுக்குள்ளே டிப்ரெஷன், அநேக குடும்ப பெண்களுக்குள்ளே டிப்ரெஷன், அநேக குடும்ப தலைவர்களுக்குள்ளே டிப்ரெஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை இல்லை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வேளையில் எல்லாம் இந்த நாட்களில் நிறுத்தப்பட்டது. அங்கே பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கூடிவிட்டது. இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையிலே அவருடைய ஆத்மா அந்த நாட்களில் என்ன செய்யும்னு சொன்னால், எதையும் செய்ய முடியாத நிலையிலே அங்கே ஒரு சித்தப்பிரமை பிடித்தவர் போது இந்த நாட்களில் இருப்பார்கள். அந்த காரியத்திலே தான் இன்றைக்கு நீங்க பார்ப்பலா இருந்தால் சாதாரண மரணத்தை விட இந்த அதாவது இந்த கொரோனா டைமிலே மரித்த இளம் வாலிபர்கள், யுவதிகள், அது மட்டுமல்ல அநேகர் நாட்களே அநேக மரணங்கள் தற்கொலை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அநேக பாருங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான காரியமாகவும் கொடூரமான சாத்தானுடைய வஞ்சனையுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஆத்துமாவிலே பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். என்ன, நீ அதுல ஏறு, அதுல இருந்து குதி, அந்த பில்டிங்ல இருந்து குதி, இந்த கிணத்து இந்த தண்ணியில இருந்து இந்த நாட்களே, அதாவது இந்த பாலத்தில இருந்து குதி, தண்ணி பாயிற ஆத்துக்களே குதி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே பாருங்கள், அவருடைய சாட்சிகளை கேட்க ஒரு சிலர் இந்த நாட்கள் சொல்லுவார்கள், என்னுடைய காதுக்குள்ள வந்து யாரோ நீ தற்கொலை செய்து நீ ஏன் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களே அப்படியாக அந்த நாட்களை பேசிக்கொண்டு இருப்பானா. பாருங்கள் எப்படி சாத்தானுடைய தந்திரம். அவன் அந்த ஆத்மாவை சந்தோஷமா இந்த நாட்களில் இருக்க முடியாதபடி, தேவனோடு ஐக்கியப்படாதபடி இந்த நாட்களில் அவன் என்ன செய்கிறான் சொன்னால், ஆத்மாவில் ஒரு வியாகுலத்தையும் பிரச்சனையும் இந்த நாட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அநேகர் இன்றைக்கு அந்த காரியத்தில் இருந்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்று இன்றைக்கு அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், நான் ஆண்டவரை, அதாவது நாட்களை பாருங்கள், ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக என்னுடைய காதுல வந்து அடிக்கடி பேசிக்கொள்வார். ஆனால் அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எனக்காக ஊழியர்கள் ஜெபம் பண்ணின வேளையிலே அந்த காரியம் என்னை விட்டு நீங்கினதுக்கு பிறகு அவருடைய சத்தம் இந்த நாட்களே எனக்கு இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பன்தான் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த நாட்களிலே தீங்கு விளைவிக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆத்மாவை நரகத்திலே தள்ளுகிறவருக்கு நீ பயப்படன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சரீரத்தை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மாவை. அப்படியானால் அந்த ஆத்மா யாருடையது, யாருக்கு சொந்தம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சொந்தம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர், என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜீவனை தந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த ஆத்மாவுக்கு இந்த நாட்களிலே யார் உத்தரவாதம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கல. இன்றைக்கு நாங்கள் உத்தரவாதம். ஏனென்றால் தேவன் அந்த ஆத்மாவை, தேவன் இந்த நாட்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆத்மா எப்பொழுதும் எப்படியாக இருக்க வேண்டும்? ஆத்மா அதாவது வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆத்மாவில வியாகுலம் வரக்கூடாது. கெச்சமனை தோட்டத்திலே ஆண்டவருடைய ஆத்மாவிலே வியாகுலப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சரீரத்திலே அல்ல, ஆத்மாவிலே வியாகுலப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் எனக்கு ஏன் இந்த காரியத்தை நிமித்தம் இதை பார்க்கிற வேளையிலே இது பொல்லாத கொடிய வேதனையாக இருக்கிறதே. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆத்மாவில் ஒரு நெருக்கம். அருமையான அன்பு பிள்ளைகளே,
ஆத்மாவில் ஒரு பிரஷர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மாவை சத்ருவான அந்த பிசாசானம் நெருக்கிக் கொண்டே இருக்கிறான். இதோ இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே உன்னுடைய மரணம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலே உன்னை சிலுவையிலே அடிக்க போகிறார்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே உண்மையிலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை உனக்கு முள்முடி தரிக்க போகிறார்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலே உன்னை சவுக்காலே அடிக்க போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலே இந்த நாட்கள் உன்னுடைய முகத்திலே காரி துப்ப போகிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவன் என்ன செய்தான்டா, ரகசியமாக காதிலே இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளை பாருங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் அங்கே வருகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. உடனே பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக அவர் அந்த 40 நாட்களுக்கு பின்பாக வருகிற வேளையிலே அங்கே சோதனைக்காரன் என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சோதனைக்காரன், டெம்டேஷன். அவன் என்ன செய்கிறான்டா, வாசல்ல காத்து நிற்கிறான். இப்படி ஆத்மா வியாகுலப்படுத்துவோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 40 நாட்கள் அங்கே தண்ணி ஒன்றுமே இல்லை, பசியோடு இருந்து வருகிறாரே. அப்படியானால் இவருடைய ஆத்மாவிலே நாங்கள் விளையாடலாம் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறான், அங்கே ஒவ்வொரு காரியங்களாக இந்த நாட்களை சொல்லிக் கொண்டு வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் நீங்க பாருங்க, அவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் வேத அடிப்படையில தான் இந்த நாட்களை சொல்லுகிறான். சங்கீதம் 92 சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர்கள் வந்து ஏந்தி கொள்வார்கள், இந்த உப்பிரையிலிருந்து குதி என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே, அதாவது என்னவென்று சொன்னா, அந்த கல்லுக்களை அப்பங்களாக மாற்றும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த சூழ்நிலை அவன் அறிந்திருந்தான். 40 நாட்கள் கட்டாயம் இவருக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். அப்படியானால் இந்த நாட்களிலே இவருடைய ஆத்மாவிலே இந்த நாட்கள் இந்த வியாகுலத்தை போடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்தான். ஆனாலும் என்ன நடந்தது அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டு கடைசியாக சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் சற்று கொஞ்ச நாள் இந்த நாட்கள் என்ன செய்தானாம், விலகி இருந்தானாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். சில வேளைகளில் நாங்கள் ஆண்டவரோடு நல்லபடியாக நெருங்கி இருக்கிற வேளையிலே அவன் கொஞ்சம் என்ன செய்வான் சொன்னால் பின்னுக்கு போய் நிற்பான். ஆனாலும் சந்தர்ப்பத்தை காத்துக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். நம்முடைய ஆத்மாவை வியாகுலப்படுத்தும்படியாக, ஆத்மாவிலே உபத்திரவத்தை கொடுக்கும்படியாக இந்த நாட்களை அவன் என்ன செய்வான், காரியத்தை இந்த நாட்களில் செயல்படுத்தி கொண்டே இந்த நாட்களில் இருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஒரு மனுஷன் இன்றைக்கு பாவம் செய்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவன் தானாக உணர்ந்து செய்வதில்லை. அவனுக்கு பின்னாலே இருந்து இந்த நாட்களை அந்த பாவம் செய்யும்படியாக இந்த நாட்களை அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான். ஏனென்றால் ஏதோன் தோட்டத்திலே பாருங்கள், ஏவாளை இந்த நாட்களை என்ன செய்தான், கீழ்ப்படியாதபடி ஏவாளை வஞ்சித்தான். அப்ப அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானான் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனுடைய மகிமையை மனுஷன் பாவத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அந்த ஆத்மாவிலே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், காயப்பட்ட நிலையிலே குற்ற உணர்வோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆத்மாவை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களில் அந்த ஆத்மா எப்பொழுதும் சந்தோஷமா இருந்த அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அநேக நெருக்கங்கள் துன்பங்கள் வரும், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வழியிலே இன்னும் மோசமாக வரும். அவன் அங்கே தூரத்திலிருந்து அம்போல எரிந்து கொண்டே இந்த நாட்களை இருப்பான். ஆனாலும் நாங்கள் ஆண்டவரோடு எவ்வளவுக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அந்த வேளையிலே அவர் நம்முடைய ஆத்மாவில் இந்த நாட்கள் எகுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் போய் இந்த உபவாச கூட்டத்திலே இந்த நாட்களே அங்கே அநேகருக்கு ஜெபம் பண்ணி காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு இந்த நாட்களே நான் வந்து இந்த நாட்களே அன்று மாலை ஒரு சனிக்கிழமை இந்த நாட்களே வீட்டிலே இரவு படுத்திருந்தேன், ஜெபம் பண்ணிவிட்டு. ஆனால் திடீரென்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், அப்படியே என்னுடைய நெஞ்சிலே பார்க்கிற வழியிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாய், கருத்த நாய்கள் இந்த நாட்களை அப்படியே நாக்கை நீட்டினபடி அப்படியே வாயை திறந்தபடி நிற்கிறது. அப்ப என்னாலே அந்த நாட்களை அந்த வேளையில திரும்ப முடியாதவன் நிமிந்து படுத்திருக்கிறேன், திரும்ப முடியாதபடி இந்த நாட்களை நான் அந்த வேளையில இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், ஆனா எனக்குள்ளே அந்த ஆண்டவர் ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களை என்ன செய்கிறது, அப்படியே உள்ளுக்குள்ளே டைனமைட் மாதிரி இந்த நாட்களை சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை அதாவது வெக்கையாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனா அந்த வேளையிலே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார் எனக்கு, மகனே உனக்கு
ஆவியானோட அபிஷேகம் இருக்கிறது, நீ ஆவியிலே இந்த நாட்களிலே ஜெபம், அதாவது துதி என்று சொல்லி சொன்னார். உடனே அந்நிய பாஷையை பேசுகிற வேளையிலே பாருங்கள், நித்திரையிலே பாருங்கள் நடக்கிற காரியம் என்ன நடக்கிறன்னு சொன்னால், அந்த நாய்கள் எல்லாம் ஊழலிட்டு கொண்டு குளறிக்கொண்டு இந்த நாட்களை அப்படியே பாஞ்சு ஓடிவிட்டதை பார்க்கக்கூடாது. அதற்கு பின்பாகத்தான் நான் அப்படியே திரும்பி படுக்கக்கூடிய விதமாக இந்த நாட்கள் இருந்தது கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அங்கே நடந்த காரியம் என்ன, அந்த ஆராதனையிலே பாருங்கள், அந்த உபவாச கூட்டத்திலே அநேக அசுத்தாவிகள் ஜெபம் பண்ணினோம், காரியங்களை செய்தோம் இந்த நாட்களிலே. ஆனால் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவன் எல்லாம் முடிந்து நாங்கள் நித்திரைக்கு போகிற வேளை, ஜோமணி நித்திரைக்கு போகிற வேளையிலே அவன் என்ன செய்கிறான், இந்த ஆத்மாவோட ஒரு வியாகுலத்தை பயத்தை போடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே செய்து கொண்டே இந்த நாட்களில் இருந்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் அந்த காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களிலே வாய்க்கவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் தேவனோடு எவ்வளவுக்கு நடக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே இந்த நாட்களில் அநேக பிரச்சனைகள். என்னுடைய மகன் பஸ் விபத்தில் இந்த நாட்களில் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் விபத்துக்குள்ளாகி அங்கே சிறு வயதில் இருக்கிற வேளையிலே அவரை இந்த நாட்களை பாருங்கள் அந்த இடத்திலே, அதாவது ஆம்புலன்ஸிலே கொண்டு போக முடியாதபடி ஹெலிகாப்டர்ல கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உள்ள ஆஸ்பத்திரிக்கு வந்து தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த கிராமத்துல சொன்னாங்க அந்த நாட்களில், இன்னையா இந்த திடீரென்று ஹெலிகாப்டர் வந்திருக்குன்னு சொல்லி. அந்த வேளையிலே தான் பாருங்கள் அந்த பாடசாலை மாஸ்டர் அந்த நாட்களில் பாருங்கள் அவர் கால் பண்ணி என்னுடைய மனைவியாருக்கு சொன்னார், உங்களுடைய மகன் விபத்துக்குள்ளாகி அவர் அதாவது அந்த நாட்களில் அன்கான்சியஸ், அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு எந்த விதமான இதுவும் இல்லை, அதனால இன்றைக்கு அவரை நாங்கள் அங்கே எங்களிடத்தில் இருந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், நான் வீட்டை வருகிறேன் அந்த நாட்களில் வந்த வேளையில் என்னுடைய மனைவியார் அழுது கொண்டிருந்தார்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அழுது கொண்டு. என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பா அப்படி நம்முடைய பிள்ளைக்கு நடந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், சரி நான் பார்த்துட்டு வருகிறேன் என்று நான் அந்த பாடசாலைக்கு போய் கொண்டிருந்தேன். போகிற வேளையிலே ஆண்டவரிடத்தில் நான் பேசினேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, கர்த்தாவே என்ன நடந்தது, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை ஆண்டவரே என்று சொன்ன வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே நான் தான் அந்த வாகனத்திலே தனியே இருந்தேன். பரிசுத்தாவியோட வல்லமை இந்த நாட்களை என்னை நிரப்பினது. ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆவியானவர் பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். ஒரு சத்தம் ஒன்று வந்தது, அவனுடைய எலும்போல் ஒன்றும் உடைக்கப்படாது, நீ போ என்று சொல்லி ஒரு சத்தம் வந்தது. அருமையான கர்த்தருடைய பக்கத்துல பார்த்தேன், கார்ல ஒரு தரும் இல்லை. அப்படியே நான் போனேன். அந்த இடத்துல போலீசார் நின்று காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, வெரி சாரி, உங்களுடைய மகனை இந்த நாட்களில் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த இடத்துல என்று சொல்லி அவர் கேட்டார்கள். உடனே வீட்டை வந்து என்னுடைய மனைவியாரை இந்த நாட்களை கூட்டிக் கொண்டு போன வேளையிலே அதற்கு பின்னாலே பஸ்ஸிலே வந்த என்னுடைய மகளார் இந்த நாட்களிலே தம்பியாருக்கு நடந்ததை கண்ணா நேரால கண்டது நிமித்தம் திடீரென்று அவர்களுக்கு காய்ச்சல். திடீரென்று ஒழுங்காக காலையில அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்த பிள்ளைகள் அவர் வீட்டுல வந்து அப்படியே அதான் அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களை நடுங்கி கொண்டு படுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த வீட்டுல பாருங்கள், இந்த நாட்களை என்னுடைய மகளையும் அவளோடு பாடசாலை படிக்கிற பிள்ளையும் அந்த இடத்துல இந்த காரியத்தை சம்பவம் விசாரிக்க வந்த இடத்துல அவர்களை விட்டு நாங்கள் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நாட்களை போகிறோம். ஆனா பாருங்கள், அவர்கள் அந்த மிஷினுக்குள்ளே விட்டு என்னுடைய மகனை இந்த நாட்களை பார்க்கிறார்கள். அது விண்டர் நேரமா இருந்தபடினால் என்னுடைய மகனுடைய கைகள் எல்லாவற்றிலையும் அந்த ரோட்டுக்கு அடிக்கிற அந்த உப்பு அந்த கல்லுகள் எல்லாம் குத்தி அப்படியே எல்லாம் சாவனத்தினாலே புடுங்கி ஒவ்வொரு காரியங்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மயக்க நிலையில தான் இந்த நாட்களில் இருந்தார்கள். என்னுடைய மனைவியார் சொன்னார், வெளியால் நின்று நான் வரவில்லை, நான் பார்க்க என்னுடைய மகனுடைய நிலையை நான் பார்க்க வரவில்லை, அதனாலே நீங்களே போய் பார்த்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் அப்படியே ஒரு பரிசுத்தாவுடைய தைரியத்தோடு அவருடைய வல்லமையோடு இந்த நாட்களை கடந்து போய் அப்படியே வானத்தை பார்த்து கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே, நீங்கள் எங்களை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே நான் அப்படியே இந்த நாட்களே நான் ஆண்டவரை துதித்த வேளையிலே என்னுடைய கண்களிலே இருந்து ஒரு துளிர் கண்ணீர் என்னுடைய மகனுடைய சரீரத்தில் பட்ட வேளையிலே அவன் திடீரென்று எழுந்து டாடி என்று கழுத்தை கட்டி பிடிச்சான். டாக்டருக்கெல்லாம் ஷொக்டா போய்விட்டது. அவங்க சொன்னாங்க இந்த நாட்களே என்னென்றால், உங்களுடைய மகன் இந்த நாட்களிலே இனி எந்த விதமான காரியம் செய்ய முடியாது, அவர் ஹேண்டிகேப் என்று சொல்லிவிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தார். நான் இந்த நாட்களை கொண்டு வந்தோம். 3ஆம் நாள் இந்த நாட்களை என்ன செய்தார், அந்த வாட்டிலே எழும்பி அந்த நாட்களை ஒரு சின்ன போலை எடுத்து அடிச்சு விளையாடி கொண்டே இந்த நாட்களை இருந்தார். சரி, எல்லா காரியங்களையும் முடிந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம். மறுபடியுமா இந்த நாட்களை அவர் அதே ஃபுட்பால்ல தான் இந்த நாட்களிலே சேர்ந்தார். அதற்கு பின்பாக ஜெர்மன் இராணுவத்தில் இந்த நாட்களை சேர்ந்து 3 வருஷங்களுக்கு மேலாக அந்த நாட்களை வேலை செய்தார். இப்படியாக கர்த்தர் இந்த நாட்களை நடத்தி வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இது ஏன் இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மாவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு இடைப்பட்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய ஆத்மாவில் ஒரு வியாகுலத்தை கொண்டு வர வேண்டுமா இருந்தால் அவன் ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களை கொண்டு வருவான்.
இன்றைக்கு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இந்த நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யோசேப்பினுடைய அதாவது நாட்களில் மரியாளுடைய இருதயத்தை அங்கே ஒரு பட்டயம் ஊடுருவும் என்று சொன்ன வார்த்தை இந்த நாட்களை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியை நோக்கி நடக்கிறதற்கு அங்கே அந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே தாயாருடைய வாழ்க்கையிலே எல்லாம் சுக்குநூறாய் போய்விட்டது. அவருடைய ஆத்மா உடைக்கப்பட்ட நிலையில இந்த நாட்களை இருக்கிறார். ஐயோ என்னுடைய மகன் இந்த நாட்களே சின்ன வயசிலே இருந்து நான் இந்த நாட்களே அவரை வளர்த்து வந்தேனே. இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்கள் என்ன காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவதூதன் வந்து இந்த நாட்களை சொன்னான் மரியாளுக்கு, இப்படியாக உன்னுடைய வயிற்றிலே உன்னுடைய கற்பத்திலே இப்படியாக உலக ரட்சகர் பிறக்க போகிறார் சொன்ன வேளையிலே மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், கானாவூர் கல்யாண வீட்டிலே கூட தண்ணீரை ரசமாக மாற்றினார். அநேக குஷ்டநோய்களை குணமாக்கினார். அநேக அதாவது பெரும்பாலான ஸ்திரீகள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு குணமாகினார்கள். அது மட்டுமல்ல, அநேக அற்புதங்களை இந்த நாட்களில் செய்த அந்த ஆண்டவர், குருடர்களை பார்வையளித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு பாருங்கள் என்ன காரியம் சொன்னால் கல்வாரியை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார். 7 முறை விசாரிக்கப்பட்டு கல்வாரியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. மரியாளுடைய இருதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அந்த சரீரத்தை இறக்கி இந்த நாட்களிலே அழுது புலம்புகிறாள் மரியாள். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாள்ல பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளிலே நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களில் உடைக்கப்படுமா இருந்தால் ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் அதுக்கு ஈடாக அந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் எல்லாம் ஒரு குப்பையும் அங்கே தூசியுமாகத்தான் இந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் அந்த நேரத்திலே நமக்கு தேவை என்னவென்றால் ஒரு தெய்வீக சமாதானம் தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆத்துமா இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானம் இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஆத்மாவிலே ஒரு விடுதலையாக அந்த நாட்களில் அதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மற்றவர்களுடைய ஆத்துமா வியாகுலப்படக்கூடாது. நாங்கள் இந்த நாட்களில் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, யாராவது பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், எங்க பார்த்தாலும் யுத்தமும் பஞ்சமும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும். இதை பார்த்து கொண்டு இந்த நாட்களை நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அவருடைய ஆத்மாவில் அவர்களுக்கு ஒரு விடுதலை வர வேண்டும். தேவனுடைய ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய செயல்பாடுகள் அந்த குடும்பங்களுக்குள்ளே, அந்த தனிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளே, அந்த வாலிப தம்பிக்குள்ளே, அந்த வாலிப தங்கச்சிக்குள்ளே, அந்த குடும்ப தலைவனுக்குள்ளே, அந்த குடும்ப தலைவிக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, அவனுடைய ஆத்மா எப்பொழுதும் விடுதலை பெற்றதாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய ஆத்மா கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் அந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அதாவது நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த நாட்களில் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமோ ஆத்துமா வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை விரும்புகிறார். அருமையான கர்த்தர், அதனாலேதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பாருங்க, நீங்கள் வேதத்திலே சகல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யாரிடத்திலையும் போய் கேட்க வேண்டாம், வேதத்தை தெளிவாக வாசியுங்கள். ஆண்டுடைய வருகை எப்போ, எத்தனை நாள் வருவார், என்ன காரியத்திலே வருவார், எந்த சூழ்நிலை வருவார் என்பதை குறித்து கூட இந்த நாட்களில் வேத அடிப்படையின்படி சொல்ல முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், இந்த ஆத்துமாக்கள் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து பேதுருவிலே சொல்லப்படுகிறது, போய் என்ன செய்கிறான்னு சொன்னால், நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத அந்த ஆத்துமாக்களை போய் என்ன செய்கிறார், விடுதலை ஆக்குறார். அந்த ஆத்துமாக்களை போய் விடுதலையாக்க வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு இல்லை, தேவையில்லை. ஆனால் என்ன செய்கிறார், அந்த 3 நாளைக்கு போய் அவர்களுக்கு சத்தியத்தை அறிய வேண்டும். ஏனென்றால் அந்த ஆத்மாவை என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் அப்படியே பிடிச்சு கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்யறான், அப்படியே கொண்டு போய் இந்த நாட்களை ஒரு இடத்துல வச்சு தன்னுடைய கஸ்டடியில வச்சு பூட்டி துரோப்பை எடுத்து வச்சுக்கிறான். அவன் கள்ளன். அவன் எப்படிப்பட்டவன், பயங்கரமான கள்ளன், ஆத்மாவை திருடுகிறவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் ஆத்ம நேசர். அதான் இந்த காரியம். இவன் ஆத்மாவை கொல்ல வர்றான். வேதம் சொல்லுகிறத பாருங்க, 2 சிங்கங்களை காண்பிக்கலாம். முதலாவது யூத கோத்திரத்தின் சிங்கம்,
அந்த சிங்கம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் ஆத்மாவை விடுவிக்கிற சிங்கமாக அந்த நாட்கள் இருக்கு. ஆனால் இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் புத்தகத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவன் இந்த நாட்களிலே கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆத்துமாக்களை நிர்மூலமாகி இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த ஆத்துமாக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இன்று வரைக்கும் அவன் ஆதி முதல் வேதம் சொல்லுகிறது கொலைகாரனும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இந்த நாட்களில் இருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஏன் ஆபேலுக்கும் காயினுக்கும் இந்த நாட்களில் பிரச்சனைகள் வர வேண்டும்? ஏன் இந்த நாட்களிலே அதாவது காயின் இந்த நாட்களை ஆபேலை கொல்ல வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ தோட்டத்தில் இந்த நாட்களை பாருங்கள், ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாதபடி இருந்து தேவனுடைய மகிமையை விட்டு வெளியிலே இந்த நாட்களிலே அங்கே தள்ளுவிக்கிறான். ஆனா அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த நாட்களிலே கொலையை உண்டாக்குறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரிவினையை உண்டாக்குறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அவன் செய்கிற ஒரு காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு நன்மையான காரியம் செய்யாது. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களில் தெரியாதபடிதான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? பிசாசுக்கு ஆராதனை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் விக்கிரகங்கள், கல்லுகள், மண்ணுகள் இந்த நாட்களில் பாருங்கள், இந்த நாட்களில் இப்படியான காரியத்தில் செல்லப்பட்ட மரங்களினால் செய்யப்பட்ட காரியங்களுக்கு ஆராதனை செய்த நாட்களில் எதுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் தெரியாதபடி இந்த நாட்களை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், சில தேசங்களிலே அதாவது நரபலி கொடுப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக, அந்தமான் என்று சொல்லப்படுகிற ஒரு தீவு, அந்த தீவிலே இந்த நாட்களே என்னுடைய ஒரு நண்பர், அவர்கள் ஒரு இந்தியா தேசத்திலே இருக்கிறவர்கள், அவர்கள் அந்த நாட்களே ஊழியத்தை கடந்து போயிருந்தார்கள். அவர் நேரடியாக சொன்ன சாட்சிகள். அவர்கள் அந்த தேசத்துக்கு இந்த நாட்களே அந்த நாட்களிலே போய் உள்ளுக்குள்ளே போய் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களை நடத்தினார். அதில் ஒருவனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே பாருங்கள், தங்களுடைய பாசைகள் எல்லாம் பழக்கி அப்படியாக அந்த ஜனங்களோடு பேசும்படியாக காரியத்தை செய்தார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு போட்லே அதாவது அரிசி பொரியும் சிவத்த உடுப்பும் எடுத்துட்டு போவார்கள். அந்த அரிசி பொறி சிவத்த உடுப்பை காண்பித்தால் இந்த நாட்களை அவர்கள் என்னென்னு சொன்னால் அந்த அம்புகளை எய்ய மாட்டார்கள், அல்லது அவர்களை கொன்று போடுவார்கள். அந்த அம்புல நுனியிலே நஞ்சு மருந்துகளை பூசி இந்த நாட்களை கொண்டு போடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்திலே போய் ஒரு கூட்டமாய் அந்த ஊழியத்தை செய்தார்கள். அங்கே போய் சபைகளை ஸ்தாபித்தார்கள், ஆஸ்பத்திரிகளை, இப்படியான காரியங்களை செய்த நாட்களே செய்து கொண்டு வந்த ஒரு முறை இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே அந்த சம்பவத்திலே நடந்த ஒரு சகோதரர் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே கொஞ்சம் ஊடுருவி போன இடத்திலே காட்டுவாசிகள் மத்தியில் இந்த நாட்களே பிடிக்கப்பட்டு போனார். அதில் பிடிக்கப்பட்ட இடத்திலே பாருங்கள், அவர் நேரடியாக சொன்ன காரியங்கள் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த இடத்திலே பாருங்கள், அவரை கொண்டு வந்து என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய தலைவனுக்கு முன்னாக அந்த நாட்களை நிப்பாட்டினார்கள். தலைவனுக்கு அங்க வீட்டுல பார்க்கிறவர்களே அநேக மண்டையோடுகள் கிடக்கிறது, இப்படியான காரியங்கள். தலைவன் என்ன செய்கிறார்? உடனே இந்த நாட்கள் இவருக்கு எல்லாம் தலைச்சவரம் எல்லாம் செய்து, இவருக்கு அந்த இலையெல்லாம் வச்சு காரியங்கள் எல்லாம் இதற்கு கழுவி கிழிவு கொண்டு போய் சுத்திகரிச்சு இவரை கொண்டு ஒரு படுக்க மாதிரி ஒன்றிலே படுக்க வைத்தாது. தலைவன் வந்து இந்த நாட்களை அதை பார்க்க வேண்டும். இந்த சரீரத்தை இந்த நாட்களை தடவி பார்த்து கொண்டு வருகிற வேளையிலே அவருடைய காலில் இந்த நாட்களில் சிறு வயதிலே ஒரு சின்ன ஒரு சர்ஜரி செய்து அதில் ஒரு தழும்பு ஒன்று இந்த நாட்களில் இருந்தது. உடனே அந்த தலைவர் சொன்னார், இந்த நாட்கள் இது நம்முடைய கடவுளுக்கு அங்கே இந்த நாட்கள் இந்த பலியை கொடுக்க முடியாது, அதனாலே இவனை திரட்டி விடுங்கள் என்று சொன்ன வேளையில் உடனே என்ன செய்தார்கள்? அவரை அடித்து துன்பப்படுத்தி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்தை விட்டு திரட்டி விட்டார்கள். தப்பி ஒட்டி வந்துட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இடத்திலே பாருங்கள் எப்படியாக அந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏனென்றால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறியவில்லை. அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிவார்களா இருந்தால் அவருடைய ஆத்மாவிலே அந்த நாட்கள் ஒரு விடுதலை இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆத்மா வாழ வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களே விரும்புகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக அழகிய உலகத்தை அருமையாக படைத்து இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே வேளையிலே பாருங்கள், ஓடுகிற நதிகள், அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களை பார்க்க மிருகங்கள், மான்கள், இப்படியான மிருகங்கள் ஒவ்வொன்றையும் அழகான காரியங்கள், பனிப்படர்கள், மலைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே விவரிக்க முடியாதபடி தேவன் இந்த நாட்களே சிருஷ்டித்து இந்த நாட்களே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சில மனுஷர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து,
இப்படியான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் என்று ஏனென்று பார்ப்போமா இருந்தால், நம்முடைய ஆத்துமாக்கள் இந்த அழகை கண்டு இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? ரசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இடைப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக அந்த இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 145 அதிகாரம் 10வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்போமா இருந்தால், நான் என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்திலே அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 145 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 145 அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய கிரிகை எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தாவீது ஆண்டவருடைய அந்த ஆத்துமாவுக்கு நெருக்கமானவன் என்பதைத்தான் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் தாவீது தேவனுடைய தேவைகள் என்ன இருக்கிறது, அவருடைய டேஸ்ட் என்ன என்று சொல்லி இந்த நாட்களை அறிந்து இந்த நாட்களை காரியத்தை செய்திருக்க பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நம்முடைய உணவு காரியங்களை பார்க்கிற வழியிலே நம்முடைய மனைவியார் இந்த நாட்களிலே அவருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு வேண்டும், கணவனுக்கு என்ன சாப்பாடு வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அதனாலே என்ன செய்வார்கள்? அதற்கேற்ற விதமாக இந்த நாட்களை ஆகாரங்களை செய்து இந்த நாட்களை கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ருசித்து சாப்பிடட்டும் என்பதற்காகத்தான். அருமையான கர்த்தர் அதே விதமாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? யாரை நாட வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்களுக்காக எத்தனை அழகான இந்த நாட்களை ஒளிமயமான ஏதோன் தோட்டத்தை சிருஷ்டித்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது நிறைவுள்ள பரிபூர்ண சொர்க்கம் போல் இந்த நாட்களை இருந்தாம்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதிகாமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். ஏதோன் தோட்டத்தை குறித்து வர்ணிக்கப்படுகிறது. எல்லா விதமான அதாவது பழங்கள் உள்ள விருட்சங்கள் அந்த இடத்திலே இருந்தது. அது மட்டுமல்ல பாருங்கள், ஆறுகள் இந்த நாட்களை பாருங்கள். அந்த ஒவ்வொரு ஆறுகளுக்குள்ளேயும் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு விதமான காரியங்கள், அதாவது கோமேதகம், அதே வேளையிலே இந்த நாட்களை ரத்னம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இப்படியாக இந்த நாட்களை பொறுமதியான காரியங்கள் இந்த நாட்களை அந்த ஆற்றிலே இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை விளைகிறதாக இந்த நாட்களை இருந்ததாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, ஆனா பாருங்கள், ஏன் அப்படியாக செய்தார் சொன்னால், மனுஷன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம், என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் இந்த நாட்களே, அவருடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த நாட்களே ஏவாள், இருவரும் இந்த நாட்களே ஆத்துமாவிலே அனுதினமும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை விரும்பினார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே என் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்வாரா? பரத்தை விட்டு இறங்கி வருவார். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், பரலோகத்தில் அவருக்கு எத்தனை கோடி கணக்குல தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கேருவின்கள், சேருவின்கள் சொல்லி பார்க்கிறவர்கள் எத்தனை கோடி கணக்கில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அந்த மகிமையை விட்டு ஏன் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்கள் இந்த பூமியில இறங்கி வர வேண்டும்? அருமையான கர்த்தர், நாங்கள் யாரப்பா? முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை குறித்து. நம்முடைய ஆத்துமாவை அவர் சந்தோஷமாய் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனுக்குலம் எடுத்து இந்த பூமியில வந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் பாவத்திலே விழுந்து விட்டான், என்னுடைய மகிமையை இழந்து விட்டான். அந்த மகிமையை நான் அவனுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமா இருந்தால், நான் போய் இந்த நாட்களிலே அவனுக்காக அங்கே அடிக்கப்பட்டு அவனுக்காக இரத்தம் சிந்தி என்னுடைய ஆத்துமாவை வியாகுலத்திலே ஊற்றி அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே தீர்மானித்தார், திட்டம் வைத்தார், அப்படியே செய்து முடித்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதனாலதான் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் இப்படியாக இந்த நாட்களை காரியங்கள் செய்திருந்தாலும், ஆனால் பாருங்கள் அங்கே அந்த மனுஷர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொல்லி பாருங்கள். மனிதன் தேவ அன்பையும் கிருபையையும் இந்த நாட்களிலே எண்ணாது பாவம் செய்து அங்கே விட்ட போதிலும் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோட கூட இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இந்த நாட்களை கொரிந்தியரின் புஸ்தகத்திலே பாருங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நாம் வாசிப்போம். அந்த காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியரிலே பாருங்கள். அதுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் பாருங்கள், அங்கே எப்படி என்று சொன்னால், கர்த்தர் அவனை இந்த நாட்களை நிலைநிறுத்த
தம் இரத்தத்தையும் மாமிசத்தையும் இந்த நாட்களே கிழிக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாவ பரிகாரம் செய்தார். அவன் மீண்டும் தன் அன்பையும் கிருபையையும் மனுமக்கள் மேல் ஊற்றினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இன்றைக்கு மரித்த ஆண்டவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக இன்றைக்கு மரித்த ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அருமையான கர்த்தருடைய 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லப்படுகிறது பாருங்கள். இங்கே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாங்கள் ஏன் ஐயா நாங்கள் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாக வர வேண்டும்? அவர் நம்மில வைத்த அன்பு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் ஒரு வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவம் பார்க்காதவர், ஒரு பாவத்தை செய்யாதவர், பரிசுத்த கண்களை உடையவர், பாவம் அறியாத பரிசுத்த கண்களை உடையவர். பாருங்கள், இதோ வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி இருந்தும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நம்மேலே அவர் வைத்த அந்த அன்பின் நிமித்தம், நம்மேலே அவர் வைத்த நேசத்தின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமா அழிந்து பாதாளத்துக்குள்ளே இந்த நாட்களே போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களை அவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆத்மா நேசருடைய நோக்கமும் சிந்தனையுமாக அந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் கொடுத்திருக்கிறார்கள், ஆத்தும நேசர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்கள், வேதத்திலே பார்க்கிற வழியிலே அவரை குறித்த நாட்களே என் நேசர், அவர் என்னுடையவர் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆனபடியினால் தேவனானவர் எவர்களை கொண்டு இந்த நாட்களை புத்தி சொல்லுகிறது போல, எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதியாக இருந்து தேவனோடு இந்த நாட்களே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை இந்த நாட்களை ஆறுதப்படுத்தி பலப்படுத்த ஊக்கப்படுத்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை எழுதி தந்தாரே, அவரே இந்த நாட்களை துதிக்க வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, மகா மேன்மையையும் அருமையான வாக்குத்தத்தங்களையும் அவைகளினாலே நமக்கு இந்த நாட்களே அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்தும நேசர் நம்மை தேற்றுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மத்தேயு 28:20 வாசித்து பாருங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவை நம்மை அதிகமாக நேசித்தது நிமித்தம்தான் அவர் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே தந்தார். இந்த பெந்தைக்கோஸ்து நாள் என்று சொல்லப்படுகிற நாளிலே தன்னுடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஊத்தி, அந்த அபிஷேகத்தின் மூலமாய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்களப்பா, உங்களுடைய ஆத்துமா சந்தோஷமாய் வாழட்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே காரியங்களை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது இனிய தெய்வீக வல்லமையான பிரசன்னத்தையும் நமக்கு இந்த நாட்களை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது மட்டுமல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்தியம் வரைக்கும் அவரது பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாக இந்த நாட்களிலே அவர் விரும்புகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த காரியத்தின் நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், தேவனை மறுதலிக்கிற காரியம் இந்த நாட்களை அவர்களுக்கு உருவாகிறதை அங்கே பார்க்கிறோம். இன்றைய பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் அங்கே விசுவாசித்தபடியினாலே அவர்கள் எந்த தடையும் எதிர்ப்புகளும் அஞ்சவில்லை. அவர்கள் மரண நேரங்கள் வந்த வேளையிலும் கடைசி ஆசை என்ன தெரியுமா என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அவர்களை இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே கல்லறைகளிலே இந்த வாக்குத்தத்தங்களை பொறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு சில தேவனுடைய ஊழியர்கள், ஒரு சில தேவனுடைய
அருமையான கர்த்தருடைய சீஷர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அதை இந்த நாட்களில் எங்களுடைய கல்லறைகளிலே இந்த நாட்களை பொறித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் தான் நம்மை இந்த நாட்களிலே வாழ வைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களிலே கூட நம்முடைய ஆத்துமா இங்கே எப்படியாக இருக்க வேண்டுமா? வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தது நாட்களிலே சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி யோவான் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களிலே அப்படியாக சுகமாய் வாழ்கிற வேளையிலே உலகத்தினுடைய கவலைகள் இந்த நாட்களிலே நமக்கு தெரியாது. இன்னைக்கு பூமி அதிர்ச்சி வரட்டும், என்னவும் வரட்டும், நமக்கு தெரியாது அருமையான கர்த்தர். ஏனென்றால் அந்த சந்தோஷத்தில் இந்த நாட்களை நாங்கள் நித்திர கொள்ளுகிறோம். கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு சரியாக விடியப்புறம் 3 மணி பாருங்கள், இந்த நாட்கள் ஊழியக்காரர்களை ஏற்றிக்கொண்டே வாகனத்திலே விட்டு நான் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறேன். அந்த நாட்களிலே இந்த செல்போன் என்ற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த நாட்களில் கேஸ் ஸ்டேஷன் வழியே அந்த நாட்களிலே டெலிஃபோன் இருக்கும். அந்த வேளையில பார்க்குறவளே ஒரு பாப்புலர் சொன்ன போட்டு சரியா ரொம்ப நித்திரையாக அந்த நாட்களில் டயர்டாக இருந்தது. ஆனால் பாருங்கள், நான் என்ன செய்தேன், வாகனத்தை நிறுத்திவிட்டு எல்லா கிளாஸ் எல்லாம் மூடிவிட்டு எல்லாம் லாக் பண்ணி விட்டு படுத்து தூங்கி விட்டேன். தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி நேரம் இந்த நாட்களில் தூங்கி விடிகிற நேரம் மெல்லமாக எழுந்து இந்த நாட்களே வாகனத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் அருகில் உள்ள அந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து சின்ன ஒரு ஃப்ரெஷ் ஆகி வாஷ் பண்ணி போட்டு இந்த நாட்களே காஃபி எல்லாம் குடித்து விட்டு இந்த நாட்களே இதுக்கு பின்பாக வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்ட ஒளியிலே அவள் சொன்னார்கள், கடந்த இரவு இந்த நாட்களே பூமி வச்சு வந்தேன்னு சொல்லி ஜெர்மனியிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கேட்டேன் பூமி வச்சேன்டா என்னன்னு சொல்லி. அங்கே பார்த்தா அந்த நாட்கள் ஒன்றுமே தெரியாது கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு பின்பாக வீட்டே போயிட்டு நம்முடைய நண்பர்களுக்கு கால் பண்ணி கேட்டு எடுத்துட்டு அவர் சொன்னார்கள், ஐயோ ராமுழுக்கோ பூமி நடுங்கி நாங்கள் அந்த அலுமாரி எல்லாத்தையும் இந்த நாட்களை அப்படியே தள்ளி பிடிச்சு கொண்டே இந்த நாட்களை இருந்தோம்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு அப்படியே ஆண்டவர் நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்தார், ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷத்தை தந்தார். அப்படியே அந்த சந்தோஷத்தோடு இந்த நாட்களை நான் அப்படியாக இந்த நாட்களே வாகனத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த நாட்களே நல்ல ஒரு தூக்கம் இந்த நாட்களே தூங்கி கொண்டிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்கள், நித்திரை இல்லை. பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நித்திரைக்காக வேதனையா இருக்கிறது. படுக்கிற வேளையிலே தான் இரவு நேரத்தில் பயங்கர வேதனையா இருக்கிறது, சரீரத்திலே வேதனையா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நேற்றைய நாட்களிலே கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு விபத்து ஒன்று நடந்தது. என்னவென்றால் இந்த நாட்களில் அதாவது ஒரு மெட்டல் இதை வந்து நான் இந்த மெஷினால் இந்த நாட்களை வெட்டி கொண்டிருந்த வேளையிலே அந்த 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 ரவுண்ட் அது ஸ்பீடாக சுற்றி கொண்டு உடைந்து நேர வந்து என்ன செய்தேன்டா என்னுடைய முழங்கால் மொழியிலே இந்த நாட்களை அடித்தது. ஆனால் பார்த்தா இந்த நாட்களே நான் வீட்டை வந்து நான் நடக்க முடியாதபடி இந்த நாட்கள் இருந்தது. நான் உடனே காரியங்களை முடித்து விட்டு வீட்டை வந்தால் பார்த்தா சின்ன ஒரு சாதுவான ரத்தம் கசிந்திருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் டக்குன்னு கால் வீங்கி விட்டது. உடனே மனைவியாரிடத்தை சொன்ன இந்த நாட்கள் அவர்கள் 2 பேர் மகளும் மனைவியும் பேசி போட்டு இந்த நாட்களை என்ன செய்தார்கள், உடனே எல்லாவற்றையும் போட்டு இந்த நாட்களை ஜெபம் பண்ணி உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னது இயேசுவேன்னு தான் உடனே சொன்னேன் இந்த நாட்களில். ஆனால் பாருங்கள், இரவு போல இந்த நாட்களை பார்க்கிறவர்களே எல்லாம் இந்த நாட்களை சுகப்பட்டு விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த நாட்களை நம்மை காக்கிற தேவன், இஷ்டவேளை காக்கிற தேவன். ஒருபோதும் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நான் யோசித்தேன் இந்த நாட்களில் அந்த துண்டு அப்படியே ஒரு சொட்டு ஒரு நினைக்கிற ஒரு முழங்கால் அந்த முழங்காலுக்கு கீழே உள்ள அந்த எலும்பில் அடிக்குமா இருந்தால் எலும்பு டக்குன்னு உடைந்திருக்கும். ஆனா இது என்ன நடந்தது ஏது நடந்தது யாருடைய கரம் இந்த நாட்களே அந்த இடத்திலே வந்து தொட்டதுன்னு சொல்லி தெரியாது. கர்த்தர் தான் அந்த இடத்திலே கர்த்தருடைய கரம் வந்திருந்ததை உணரக்கூடியதாக அந்த நாட்களே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி 2 துண்டாய் போய்விட்டது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த நாட்களே. நம்முடைய தேவனை நாங்கள் தேடுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி இந்த நாட்களிலே வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களிலே பாருங்கள் சுகமாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய வாக்கு தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம் வரும். ஐயா, இன்றைய பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி இந்த நாட்களிலே வந்தா அந்த நாட்களிலே பார்த்தா ஏதோ பெரிய ஒரு காரியத்தை ஏதோ பெரிய அதாவது
இன்னொரு அதாவது சொல்லுவோம் இந்த நாட்களே விலை உயர்ந்த ஸ்வீட்ஸுகள் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு ஆத்மாவை ஒரு 10 ஆத்மாவை ஆதாயப்படுத்தினாலும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் அதுதான் இந்த நாட்களே அந்த ஆத்மா சந்தோஷம் என்று சொல்லி இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அநேகர் அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த ஆப்பிரிக்கா தேசங்களிலும் வேறு வேறு இடங்களிலே இந்த நாட்களை பார்க்கவில்லை, கர்த்தருடைய பணிகளை இந்த நாட்களை செய்ய புறப்பட்டார்கள். அந்த இடத்திலே பாருங்கள், பல முறைகளிலே அந்த காட்டு மிருகங்களை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே சந்தித்த வேளையிலும் பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், தேவன் அவர்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்களை தப்புவித்து காக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் அவர்கள் போனது என்னத்திற்காக? ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக போனது நிமித்தம். இப்படியான சிங்கங்களுடைய காரியங்கள், அதே வழியில வேறு காட்டு மிருகங்களுடைய காரியங்கள் இந்த இடத்திலே பிரச்சனைகள் இந்த நாட்களே வந்தாலும் இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் அவருடைய ஆத்மாவில் ஒரு பலத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார் இந்த நாட்களிலே. ஏனென்றால் அவர் அந்த கொடுத்த அந்த நாட்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதையா. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் இந்த நாட்களிலே தரையிலே விழுந்து போவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனாலே வேதம் சொல்லுகிறது, தேவ பிரசன்னத்தை இந்த நாட்களிலே எப்பொழுதும் உணர்ந்த தாவீது என்ன செய்கிறார் என்றால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று மகிழ்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 16:8 இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நாட்களிலே கர்த்தராலே அழைக்கப்பட்ட மனுஷனா இருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த நாட்களிலே பாவத்தை செய்திருந்தாலும், ஆனால் ஆண்டவர் அவருக்கு அந்த காரியத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 16:8 சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் எப்படி இருக்கிறேன்? அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் எப்படியாக இருக்கிறதாம்? பூரித்து என் மகிமை களிகூர்ந்தது. என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா அந்த நாட்களிலே எப்பொழுதும் தேவனை இந்த நாட்களிலே தேடுகிறதா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை இந்த நாட்களிலே நாடுகிறதா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமை பிள்ளை, அதைத்தான் குறித்து இந்த நாட்களில் இந்த வேதம் நமக்கு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. எபிரேயர் புஸ்தகம் 13:5 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பணை ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோமோ என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா அந்த நாட்களிலே வாழ்ந்து இருக்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களிலே வேண்டுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, யோவான் 3 யோவான் 1:2 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல எண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக அந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக.